ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏடிஜி. இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது டெத் ரெயில். இதில் நம்ம ஒரு ட்ரெயினில் போய் நல்ல ஜாம்பிஸ் எல்லாம் வரும். இதெல்லாம் தடுத்து நம்ம 80 மீட்டரை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இதான் டாஸ்க்கு. அண்டு இல்லை, நம்ம சோலோவாக தான் விளாட போகிறோம். கிரியேட் ஸ்டார்டிங் in 70 seconds. கைஸ், நம்ம அவுட்ஃபிட் எப்படி இருக்குது கைஸ்? இதெல்லாம் ஃப்ரீயாக தந்தாங்க, வாங்கிட்டேன். எப்படியோ அவுட்ஃபிட் ரோப்ளாக்ஸில் அவத்தாருன்ட்டு ஒன்று இருக்கும். அதில் போனீங்களும் கிளாத்ஸு அவுட்ஃபிட்ஸு எல்லாம் ஃப்ரீயாகும். ரோபக்ஸுக்கும் இருக்குது, ஃப்ரீயாகவும் இருக்குது. நான் ஃப்ரீயாக வாங்கிட்டேன், ஏன்னா நம்ம ரோப்ளாக்ஸ்லாம் இல்லை, பக்ஸ். இப்போ கோல்டு பார் இருக்கும். கோல்டு பாரை எடுத்து இந்த கோல்டு பாரை எடுத்துட்டோமா வச்சு காசு கிடைக்கும். இந்த காசை வச்சு நம்மளுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம போய் ஒரு இது வாங்கணும், கன்னு. ஒரே ஹேமோ, அவ்வளோதான். அப்புறம் ஒரு கோல். எதுக்கு இங்கே கோல்னால், நம்ம ஃபியூல் காண்டி ட்ராவல் பண்ணுவோம்ல, அப்போ அங்கே ஃபியூல் காண்டி நம்ம கோல் வாங்குகிறோம். சாக்கு முட்டையில் போட்டு கொண்டு போவோம். இதான் நம்ம ட்ரெயின். ஏனினாக்கு அந்தரத்தை நிற்குது. போட்டாச்சு. சாக்கு முட்டையை உள்ள வச்சுட்டு ட்ரெயினாக எடுப்போமா? அப்புறம் எங்கள் வீடியோக்கு ஏதாச்சும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணவங்கன்னா பண்ணிக்கோங்க. நான் பேசுனதில்லை, ஃபுல் ஸ்பீடில் போகணும். ஆனால் என்ன ஃபியூல் மட்டும் எம்டி ஆகிடக்கூடாது. அப்படியே பக்கத்தில் பார்க்கணும் எங்கேயாச்சும் வீடு இருக்கான்ட்டு. எப்போவுமே ரிவால்வர் இருக்கணும் கையில். வீடே இல்லை. காய்ஸ், ஃபியூலே எப்படி ஆக போகுது? வீடு நான் பார்க்கல. கையில் எடுத்துக்கிட்டு எங்கே போதா போய் பார்க்க கூட இல்லை. ஸ்டோர் வேர்வுல்ஃப். இதை நம்ம ஃபியூலாகவும் யூஸ் பண்ணலாம். கைஸிங்க பாருங்க, இதான் ஜாம்பிஸ். ஐயோ, இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. கைஸ், 2 போட்டாச்சு. இப்போ இங்கே ஹீல் பண்ணுவேன். ஹீல் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? கலெக்ட் பண்ணிக்கோ. ஹீல் வேறு பண்ணணும். சாக்கு முட்டையில் போட்டுக்குவோம். ஸ்டோர் ஹீல் வேறு பண்ணணும். காய்ஸ், இதுவா? கலெக்ட் 6 ஐட்டம். காய்ஸ், கன்னு,
இங்கே ஜாம்பிஸ் எல்லாம் நம்மளுக்கு ஃபியூலாகவும் யூஸ் ஆகும். இடத்துல ஒரு ஹீலிங் இது இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், ஆனால் இல்லையே. சூப்பர், நம்மளுக்கு 2 இருக்குது. அண்ட் இப்போ நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு ஃபியூலுக்கு, அதனால் இப்போ நம்ம போகலாம். இந்த இல்லை 2000க்கா. இது வந்து எப்போ 80 மீட்டர் வருதோ அப்போ நம்ம வெற்றி ஆகிட்டோம் அதுதான். பட் 80 மீட்டர் வரைக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்காதீங்க. கேஸ்டலு ஃபோர்ட்ரஸ் இதாக இருக்கும். கைஸ் ஒத்த வீடும் இல்லை கைஸ். எங்கள் வீடுக்கு நெருப்பு பற்றிக்கிட்டுக்கு அப்போனா கன்ஃபார்மாக இருக்கும். மாஸ் விடுங்க கைஸ். மாஸ் கைஸ் பரவாயில்ல கைஸ். இப்போயாச்சும் பேண்டேஜ் ஹீல் கைஸ் ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகுமா? இதே என்கிட்ட தான் தெரியும் கைஸ். கைஸ் பிளட் மூணு அப்படியே வண்டி ஏற்றி கிளம்பிடு. திரும்பி பார்க்காத ஓட கைஸ். பிளட் மூணு கைஸ், கிளம்பிவோம், வேறு வழி இல்லை. இல்லை வேற உல்ஃப்லாம் கொடூரமாக வரும். ஐயோ ஃபுல் எனக்கு என்ன பிரச்சனையாக போயிருமே கடவுளே. டக்கு காலைல 6000 கிலோமீட்டர் உண்டு கைஸ். 2000ல் பார்த்தோம் கைஸ். ஃபியூல் எம்டியாக போகுது. ஒன்றும் நடு காட்டில் நின்றக்கூடாது கைஸ். ஐயோ இங்கே மட்டும் எம்டி ஆகிடக்கூடாது. கொஞ்சம் தூரம் கைஸ். பயமா கைஸ். ஐயோ கைஸ் எம்டியாக போகுது கைஸ். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, சோலி முடிஞ்சிச்சு. எனக்கு ஏர்ஃபோர்ஸில் கேட்க சரி பயமா கைஸ். கைஸ் கொஞ்சம் தூரம் வைக்கலாமே. இவ்வளோ ஃபியூலாக யூஸ் பண்ணலாம். டெலிபோர்டேஷன் ஜிக்ஸு சாக்கூட்டே கைஸ். செத்துருவேன் கைஸ் கொஞ்ச நேரத்தில். ஸ்டோர் கைஸ் கிளம்ப இருந்தா கைஸ். இதுக்கு மேலே நம்மளால் பொறுக்க முடியாது கைஸ். இருந்தோன்னா நம்ம செத்துருவோம். போட்டு கிளம்ப இருந்தோம். கம் கைஸ். காலையில் ஆயிட்டு. அவ்வா பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு கிட்ட போனே வச்சுக்கோங்களேன் கைஸ். எரிச்சலாகிடுவேன் கைஸ். ஏன்னா 10,000 கிலோமீட்டர் கிட்ட நம்மளுக்கு வந்து இதுக்கு பரவாயில்ல. இப்போ நைட்டு என்ன நடந்துச்சுன்னே தெரியல கைஸ். இப்போ பிரேக் ஆச்சு.
இங்கே கவுபாய்ஸ்க்கு மட்டும்தான் அலௌடுன்னு நினைக்கிறேன். சாக்கு மூட்டையில் எதுவும் இல்லை. ₹35 கைஸ். இப்போ என்கிட்ட ₹5 கூட இல்லை. இப்போ என்ன பண்ண? நம்மளுக்கு கோல் கூட கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் வெளியே போய் பார்ப்போம். யாராச்சும் செத்து கிடப்பாங்க. யாரும் நைட்டு பிளட் மூணு. எனக்கு தெரிஞ்சு நைட்டி தான் நம்மளை காப்பாற்றிக்குன்னு நினைக்கிறேன். பேர் இவனாச்சும் ஏதாச்சும் ₹5 பார்க்கலாமா? பார்க்கலான்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு ஹீல் பண்ணும், அதுதான் நான் இங்கே வந்தேன். அப்புறம் கோல் வாங்க முடிஞ்சால் இவனாச்சும் வாங்கலாம். முடிஞ்சாதான் கசியாக அங்கே நிறுத்துவேன். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் இதான் ரியல் லைஃப்பில் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆனால் இங்கே வரைக்கும் வர்றதுக்கு எனக்கு பில் விட்டுருச்சு. இவனா இங்கே ஃபியூலா இவனை எங்கேயோ விற்பாங்க கைஸ். வந்து போச்சு. ட்ரேடிங் போஸ்ட் இல்லை விற்று பார்ப்போமா? ₹15 கைஸ். சூப்பர் கைஸ். ₹30 ₹15 தேர்னா இன்னும் ₹15 கிடச்சா நல்லா தான் இருக்கும். ஆனால் கிடைக்காதே. சரி கைஸ், ஒன்றும் இங்கே ₹15 கிடைக்காது. இப்போ நம்ம இங்கே ₹15 சோட இது வாங்கலான்ட்டு இருக்கேன். கொத்த பேண்டேஜ் ஹீல் பண்ணிக்க. பிக்கப் ஹீல் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ். ஹீல் பண்ணியாச்சு. அப்புறம் வண்டி எடுத்து கிளம்பிருந்தாங்க. வழியில் எவ்வளோ ஃபியூலுக்கு வேறு பார்க்கணும். ஃபியூல் காலி ஏற்றினா அவ்வளோதான். காய்ஸ் எம்டியில் இருக்கு காய்ஸ். உண்மைக்கு எம்டியில் தான் இருக்கா காய்ஸ்? அங்கே எதுவும் 3 இருக்கு. யாரா இங்கே? போனமா தான் நல்லா தான் இருக்கு. போனமா காய்ஸ்? ஆமாம். வேர்வுல்ஃப் நைட் வந்துச்சுல. இதை நம்ம ஃபியூலாக யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நல்ல ஐடியா. ஒரே ஒரு பேண்டேஜ் மட்டும் வாங்கி பறவை ஒன்று கூட வாங்கலைன்னா போயிருமே, செத்துருவான்.